ரூபாய் 1000 கோடி வசூல் செய்து கலக்கிய கல்கி திரைப்படம். பிலிம்பேர் விருதுகளில் சிறந்த நடிகையாக சாய் பல்லவி தேர்வு. பிலிம்பேர் அவார்டு சிறந்த நடிகராக கமல்ஹாசன் தேர்வு. ரூபாய் 1000 கோடி வசூல் செய்து கலக்கிய கல்கி திரைப்படம். பிரபாஸ், தீபிகா நடிப்பில் வெளியான கல்கி திரைப்படம் ரூபாய் 1000 கோடி வசூல் செய்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நாக் அஸ்வின் இயக்கத்தில் உருவான இந்த படம் ஜூன் 27ஆம் தேதி வெளியானது. ரூபாய் 600 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் 17 நாட்களில் மட்டும் ரூபாய் 1000 கோடி வசூல் செய்துள்ளது. திரைப்படம் இன்னும் திரையரங்குகளில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருப்பதால் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிம்பேர் அவார்டு சிறந்த நடிகையாக சாய் பல்லவி தேர்வு. 68வது பிலிம்பேர் சினிமா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகையாக சாய் பல்லவி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐஸ்வர்யா லட்சுமி கட்டா குஸ்தி, ஐஸ்வர்யா ராய் பொன்னியின் செல்வன் பாகம் 1, கீர்த்தி சுரேஷ் சாணி காகிதம், த்ரிஷா பொன்னியின் செல்வன் 1, கோவை சரளா செம்பி, சாய் பல்லவி கார்கி, நித்யா மேனன் திருச்சிற்றம்பலம் ஆகியோர் நாமினேஷனில் இருந்த நிலையில் சாய் பல்லவி சிறந்த நடிகையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த நடிகராக கமல்ஹாசன் தேர்வு. 68வது பிலிம்பேர் சினிமா விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகராக கமல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தனுஷ் திருச்சிற்றம்பலம், கமல் விக்ரம், கார்த்தி பொன்னியின் செல்வன் பாகம் 1, விக்ரம் பொன்னியின் செல்வன் பாகம் 1, பார்த்திபன் இரவின் நிழல், மாதவன் ராக்கெட்ரி, சிம்பு வெந்து தணிந்தது காடு ஆகியோர் நாமினேஷனில் இருந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் சிறந்த நடிகராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.